மைக்கே கொடுங்க. இதையே எங்கள் பழமொழி அழகாகவும் சுருக்கமாகவும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்கிறது. திருவள்ளுவர் நாம் வாழ நல்ல நெறி எழுதி வைத்தார் அல்லவா? திருக்குறள் கண்ணோட்டம் என்ற 69வது அதிகாரத்தில் உள்ளத்தில் அறிந்த அன்பும் எங்கள் கண்களை பற்றி நல்ல விளக்கம் தந்துள்ளார். இந்த அதிகாரத்தின் 10 குறள்களையும் பார்க்க இந்த மாணவர்கள் எங்களுக்கு அறிவும் நேரமும் போதாது. 3 குறள்களை மட்டுமே காட்டி திருவருள் பார்வையை திருவருள் கண்ணோட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முயல்வோம். கண்ணோட்டம்
காஞ்சி திருக்கோயிலில் அண்ணன் காமாட்சி, அதாவது அதீத அன்பு மிகப்பெரிய அருள் கொண்ட தனது பார்வையால் அடியவர்களுக்கு அருள் வழங்கி கொண்டிருக்கின்றாள் காமாட்சி அம்மன். அடியவர்களுக்கு அருள் வழங்கும் கண்களை கொண்ட காரணத்தால் காமாட்சி என்று அழைக்கப்படுகின்றார். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் காமாட்சி பீடம் என்று அழைக்கப்படும் காமாட்சி அம்மனின் திருக்கோயில் இதுவாகும். காமாட்சி அம்மன் 2 திருக்கால்களையும் மடித்து பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருப்பது மிக சிறப்பான அம்சமாகும். காஞ்சிபுரம், the ancient city known for its rich and spiritual heritage, is a testament to the enduring power of the divine power of Goddess Umadevi. Among the countless shrines that dot the cityscape, the Kamachi Amman temple stands tall as a beacon of Goddess Umadevi, drawing devotees from far and wide to seek the blessings of Goddess Kamachi Amman. பல சிவ ஆலயங்களில் உள்ள அம்மனின் திருப்பெயரில் அவருடைய அருட்பார்வையை விளக்கும் திருநாமங்கள் உள்ளன. நாம் இன்னும் 2 திருப்பெயர்களை மட்டும் இங்கு விளக்கம் எழுதுகிறோம். தமிழ்வாழ் அடுத்த மதுரையில் மிக அழகிய கோயில் மதுரை மீனாட்சி அம்மனின் ஆலயமாகும். Meenakshi Amman Temple complex in Madurai, Tamil Nadu state, India, said to originally date as far back
கோலத்தில் கருணை கண்களை காட்டி ஆட்சி செய்கின்றார். மீனாட்சி அம்மன் தனது அருள் பார்வையால் அரியவர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஆலயம் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயமாகும். இதைத்தான் அங்கேயர் கண்ணி என்று சம்பந்தப் பெருமான் குறிப்பிடுகிறார். நிறைவாக எங்களை காக்க தனது விசாலமான கண்களால் காசியில் ஆட்சி செய்யும் அன்னை காசி விசாலாட்சியை நினைத்து போற்றுவோம். The Vishalakshi temple, also known as the Vishalakshi Garden Mandir and the Vishalakshi Amman Forum, is one of the famous Hindu temples at Varanasi, dedicated to the goddess Vishalakshi, an aspect of the goddess Parvati. It is situated 250 meters northwest of the Kashi Vishwanath temple. It is generally regarded as a Shakti Pita, the most sacred temple dedicated to the Hindu Divine Mother. Vishalakshi is a feminine Indian name with Sanskrit origins. It is derived from the combination of the Sanskrit words Vishala, meaning wide or vast, and Akshi, referring to the eyes. Vishalakshi represents wide or expansive eyes, allowing perception, insight, and vision. வாரணாசி நகரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கோயில் காசி விஸ்வநாதர் ஆலயமாகும். ஆன்மாக்கள் இறைநிலையை அடையும் இடமாக காசி கருதப்படுகின்றது.